Hi friends, welcome to Amuda's Multi Crafts. Friends, இந்த வீடியோல நம்ம ஒரு கியூட்டான ஒரு பேக் தான் பார்க்க போறோம். நான் உள்ளன் த்ரெட்ல வந்து உங்களுக்கு ஒரு பேக் போட்டு காமிச்சலைங்களா, அதே மாதிரி தான் இப்போ நான் இது யூஸ் பண்ணி போட போறேன். இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா மேக்ரமே த்ரெட் ஆர் நைலான் த்ரெட் ஆர் பர்ஸ் த்ரெட். இதுக்கு நிறைய பேருக்கு இருக்குங்க. இங்க வந்து பர்ஸ் த்ரெட்னு தான் நம்ம ஊர் சைடு வந்து இதை பர்ஸ் த்ரெட்னு சொல்லுவோம். மேக்ரமே த்ரெட்னாலும் தெரியும். இது வந்து எந்த மாதிரி கிடைக்கும்னா இங்க பாருங்க, இந்த மாதிரி ஒரு ஷேப்ல தான் கிடைக்கும். பாருங்க, இந்த மாதிரி ஒரு ஷேப்ல கிடைக்கும். இந்த மாதிரி தாங்க கிடைக்கும். இது இந்த மாதிரி கிடைக்கும். நம்ம இதை கொண்டு வந்து அழுங்காம பிரிக்கணும். இதை இப்படி தான் நம்மளுக்கு இந்த மாதிரி சைஸ்ல தான் நம்மளுக்கு இருக்கும். இது வந்து சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சன்னமா இருக்கிற மாதிரி இருக்கு. இது பாருங்க எவ்வளோ சன்னமா இருக்குன்னு. இது வந்து 2mm த்ரெட்டுங்க. நல்லா பார்த்துக்கோங்க, இது 2mm த்ரெட்டுங்க, பர்ஸ் த்ரெட்டு. அப்போ இதுலேயே வந்து பெரிய த்ரெட்டெல்லாம் இருக்குது, 3mm 4mm வரைக்கும் இருக்குது. இந்த மாதிரி சன்னமாக இருக்கிறது வாங்கி ஒர்க் பண்ணாலும் சரி, உங்களுக்கு எந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்குதோ நீங்கள் வாங்கி ஒர்க் பண்ணுங்கள். நான் வாங்கின கடையில் எனக்கு இப்போதைக்கு இந்த இது மட்டும்தான் இருந்துச்சு. அதனால நான் இதுலேயே ஒரு 5 கலர் வாங்கியிருக்கேன். பாருங்கள், இந்த ஒரு கலர் இந்த ஒரு இது வந்து நம்மளுக்கு வந்து 60 rupees வருதுங்க. நல்லா பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி ஒரு பஞ்ச் வந்து 60 rupees வருதுங்க. அது ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி ஒரு 10 rupees அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பார்த்துக்கோங்க, இந்த 3 பேண்டு போட்டு வச்சுருக்காங்க. சில டைம் இந்த 3 இடத்துல கயிறு கட்டியிருப்பாங்க. நம்ம அது பிரித்தோம்னா பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கயிறு இருக்கும். இங்கே தெரியுதுங்களா? அந்த ரப்பர் பேண்டெல்லாம் பிரித்த பிறகு இந்த மாதிரி ஒரு கயிறு இருக்கும். இந்த மாதிரி ஒரு கயிறை எடுத்துகிட்டு நம்ம ஒரு சேர்லேயோ ஏதோ ஒன்றில் வட்டமாக போட்டு வச்சு அதுக்கப்புறம் உருகணும். நான் வந்து ஒயர் வந்து உருகி சுற்றி காமிச்சேன் இல்லைங்களா, அந்த மாதிரி நீங்கள் எடுத்து இதை சுற்றி வச்சுக்கோங்க. இப்படி இருந்ததை தான் இந்த மாதிரி இருந்தது தான் பாருங்க, இந்த பொசிஷனில் இருந்ததை தான் நான் இப்படி பால் மாதிரி சுற்றி வச்சுருக்கேன். முதல் எடுத்து நம்ம அந்த ப்ராசஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? நான் இந்த 5 கலர்ஸ் வாங்கினேன். ஒரு கலர் வந்து நம்மளுக்கு 60 rupees எனக்கு கிடச்சிதுங்க. இது வந்து பர்ஸ் த்ரெட். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த த்ரெட்டை வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் போடணுமான்னு கேட்டால் அது உங்களோட விஷ் தாங்க. ஏன்னா வந்து இந்த த்ரெட்டில் நம்ம உள்ளன் த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க, இந்த த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா பேக்ஸு இந்த மாதிரி ஐட்டமெல்லாம் இந்த மாதிரி த்ரெட்ஸில் ஒர்க் பண்ணால் கொஞ்சம் அழகாக இருக்கும். பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு ஒரு பழகிக்கிறதுக்கு வேண்டி நான் இப்போ இது எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த 4 கலர் யூஸ் பண்ணி தான் இந்த பேக் போட போகிறேன். இதில் வந்து நம்ம எந்த ஸ்டிச்சும் யூஸ் பண்ண போகிறதில்ல, ஒன்லி சிங்கிள் க்ரோச்சட் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். சிங்கிள் க்ரோச்சட் யூஸ் பண்ணி போட போகிறோம். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு த்ரெட்டோட ஐடியா கிடச்சிருச்சு. நான் இதுக்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். அப்புறம் இதுக்கு ஒரு கட்டர் தேவை. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு லைட்டர், கண்டிப்பாக லைட்டர் தேவைங்க. அதுக்கப்புறம் ஹூக் வந்து நான் 4mm ஹூக் யூஸ் பண்ணுறேன். நல்லா பார்த்துக்கோங்க, 4mm ஹூக் யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? உங்களுக்கு எந்த ஹூக் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ நீங்கள் அது யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட 3.5 இருக்குன்னா யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப பெரிய ஹூக்காக போக வேண்டாம். ஏன்னா இது நூல் வந்து 2mm திக்னஸ் தான் நான் இருக்குது. அதனால நான் 4mm யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது நீடில். இது வந்து ஒரு பிளாஸ்டிக் நீடிலுங்க. இந்த மாதிரி இதுக்கு வந்து பிளாஸ்டிக் நீடில், அயன் நீடிலை விட பிளாஸ்டிக் நீடில் ஈஸியாக ஸ்டிச் பண்ணிடலாம். ஓகேங்களா? இவ்வளோதாங்க ஐட்டம்ஸ் நம்மளுக்கு தேவை. இது வந்து நம்ம ஓனர் ரெகுலராக இதை வைக்கிறது தான். இந்த 4 ஐட்டம்ஸ் நம்ம ரெகுலராக எப்போ வச்சுருக்கிறது தான். இந்த த்ரெட்ஸ் மட்டும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அப்படி வந்து எனக்கு கடையில் போய் பர்ச்சேஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு இது ஆன்லைன்லேயே இருக்குங்க. ஆன்லைன்லேயே மேக்ரமே த்ரெட் இல்லாட்டி பர்ஸ் த்ரெட்னு கொடுத்தீங்கன்னாவே கிடைக்கும். இப்போ நிறைய ஆன்லைன் ஸ்டோர்ஸில் இருக்குங்க. பிரதான் எம்ப்ராய்டரி ஸ்டோர்ஸ்னு ஒரு ஸ்டோர் இருக்குது. அங்கே வந்து இந்த மாதிரி இருக்குங்க. நான் செக் பண்ணி பார்த்தேன், அதில் இங்கே இருந்துச்சு. ஆனால் ஒரு பீஸ் எவ்வளோன்னு தெரியல, நீங்கள் அதில் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? பார்த்துட்டு ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. உங்களுக்கு இந்த பேக் போடணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா இது பார்த்து வாங்கிக்கோங்க. அப்புறம் வந்து அடுத்த ஒரு இது பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து என்னோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்குறீங்க. நான் வந்து என்னோட டிஎம் நம்பர் வந்து என்னோட ப்ரொஃபைல் டிஸ்கிரிப்ஷன் பேஜில் கொடுத்துருக்கேன். ப்ளஸ் அங்கே என்னோட எல்லா கான்டாக்ட் டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கேன். என்னோட ஹோம் அட்ரஸும் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து எனக்கு நேரடியாக அனுப்பணும், நான் பார்க்கணும் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் அந்த அட்ரஸுக்கு வந்து எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. ஓகேங்களா? அப்புறம் ஃபோன் நம்பரும் அதில் கொடுத்துருக்கேன். அது டிஎம் நம்பர் மட்டும்தாங்க. ஸோ ப்ளீஸ் எனக்கு வந்து கால் பண்ணாதீங்க, ஏதாவதுன்னா மெசேஜ் பண்ணுங்கள். வாங்க, இப்போது இந்த கலர் தான் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ இந்த ஒர்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கம்ப்ளீட் பண்ணுறது வந்து அட்வான்ஸ் லெவலில் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம இந்த ஒர்க்கை பண்ணி ஆகணுங்க. வாங்க, உங்களுக்கு நான் அந்த அளவுக்கு சொல்லித்தரேன். பாருங்கள், ஃபஸ்ட் எடுத்ததையும் நம்ம எப்பவும் போடுற மாதிரி ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கணும். நல்லா பார்த்துக்கோங்க, இந்த ஸ்லிப் ஸ்டிச் உங்களுக்கு தெரியும். நான் ஸ்லிப் ஸ்டிச் போட்டேன். ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு டோட்டலாக 44 செயின்ஸ் போடுறாங்க. பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17
18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31, 32, 33, 34, 35, 36, 37, 38, 39, 40, 41, 42, 43, 44. நம்மளுக்கு என்ன சைஸ் பேக் வேணுமோ அந்த சைஸுக்கு போட்டுக்கலாங்க. இப்போ நான் இந்த சைஸ் போட்டிருக்கேன், அளந்து பார்க்கலாம். இந்த பேக் வந்து ஷோல்டர் பேக்கு இல்லாட்டி கையில் எடுத்துகிட்டு போகிற மாதிரி என்ன உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணலாம். பாருங்கள், இது வந்து நம்ம அந்த உள்ளன்னு இழுக்கிற மாதிரி ரொம்ப எல்லாம் எக்ஸ்பேண்ட் ஆகாதுங்க, ஒரு அளவுக்கு தான் எக்ஸ்பேண்ட் ஆகும். பாருங்கள், டோட்டலாக 8.5 இருக்குது. எனக்கு கொஞ்சம் பெரிய பேக்காக வேணும், ஏன்னா நம்ம எங்கேயாவது வெளியே போகும்போது வாட்டர் பாட்டில் இதெல்லாம் வச்சுட்டு போகிறக்கு வந்து கொஞ்சம் யூஸாக இருக்கும். அதனால் நீங்கள் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் போட்டுக்கோங்க. நான் வந்து 10 போடுறேன், ஓகேங்களா? நான் 10 போடுறேன். அதனால நம்ம ஸ்டிச்சஸ் கவுண்ட் வைக்க வேண்டாம், அந்த அளவுக்கு நம்ம 10 இன்ச்சுக்கு போட்டால் போதும். இதெல்லாம் சிங்கிள் க்ரோஷே மட்டும்தாங்க, டிசைன்லாம் கிடையாது. நம்ம டிசைன்லாம் போடுறதுனால தான் ஸ்டிச்சஸ் கவுண்ட் வைக்கணும், ஓகேங்களா? ஹூக்கை வெளியே எடுக்காமல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பாருங்கள், இழுக்காமல் வச்சு பாருங்கள். 9 போட்டிருக்கேன், இனி ஒரு 4 ஸ்டிச் போட்டால் எனக்கு 10 வரும், தெரியுதுங்களா? இனி ஒரு 4 ஸ்டிச்சஸ் போட்டால் எனக்கு 10 வந்துடும். பூக்கை நான் வெளியே எடுக்கல, பாருங்கள். 1, 2, 3, 4. இப்போ நான் டோட்டலாக எனக்கு எவ்வளோ இன்ச்சஸ் வந்திருக்கு? எனக்கு 10 இன்ச்சஸ் வந்திருக்குங்க, போதுங்க. இந்த அளவுக்கு நான் பேக் பண்ண போகிறேன், கொஞ்சம் லென்த்தான ஒரு பேக்கப் பண்ண போகிறேன். இப்போ அடுத்தது என்ன பண்ணுறோன்னா, பாருங்கள், இந்த செயின்ஸ் வந்து கரெக்டாக லைனாக வரணும், ஓகேங்களா? அப்புறம் ஒரு ஸ்டிச்சு நம்ம எவ்வளோ லென்த் வேணுமோ அவ்வளோ போட்டு ஒரு ஸ்டிச் போட்டு பக்கத்து செயினில் பாருங்கள், பக்கத்தில் இந்த அப்பர் பார்ட்டில் நம்ம எப்போ சிங்கிள் க்ரூஷே போடுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி சிங்கிள் க்ரூஷே பாருங்கள். சிங்கிள் க்ரூஷே கடைசி வரைக்கும் நம்ம அந்த இது லைன் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அது வரைக்கும் சிங்கிள் க்ரூஷே லைனாக போட்டே வரணும். பாருங்கள், இதே மாதிரி போட்டே வரணும். இதே மாதிரி சிங்கிள் க்ரூஷே இந்த இடம் வரைக்கும் நம்ம போட்டு வரணும் செயினில், ஓகேங்களா? பாருங்கள், இது வரைக்கும் போட்டு வந்தாச்சு. நான் எந்த ஸ்டிச்சும் இதாக போடலங்க, எல்லாமே சிங்கிள் க்ரூச்சே மட்டும்தான். பாருங்கள், இங்கே எல்லாமே சிங்கிள் க்ரூச்சே மட்டும்தான் போட்டிருக்கு. ஒரு செயின் நான் வந்து டோட்டலாக வந்து 10 இன்ச் எடுத்திருக்கேன், இன்ச்சில் எடுத்திருக்கேங்க, சென்டிமீட்டர் எடுக்கல. 10 இன்ச் எடுத்திருக்கேன். 10 இன்ச் எடுத்துகிட்டு அதுக்கு உண்டான செயின்ஸாக போட்டிருக்கேன். செயின் கவுண்டெல்லாம் பண்ண வேண்டாங்க, சும்மா எவ்வளோ அந்த இன்ச் வரைக்கும் வருதோ அவ்வளோ போட்டுருங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லாத்துலேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரூச்சே போட்டு வரணுங்க. சிங்கிள் க்ரூச்சே போட்டு வந்துட்டு இப்போ பாருங்கள், நம்ம ஆரம்பிக்கும் போது இந்த செயின் இருக்கு இல்லைங்களா, இப்போது நம்ம வந்து இன்னி ஒர்க் பண்ண போகிறதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணுங்க. இது வரைக்கும் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து பிகினர்ஸாக இருந்தீங்க, அதனால இந்த மாதிரி அங்கங்கே நூல் இருந்தால் அது உள்ளே இழுத்து விட்டு ஜாயின் பண்ணிடுங்க, அப்புறம் ஒட்ட வச்சுருங்கலாம் சொல்லியிருக்கேன். இனிமேலாம் இந்த நீங்கள் இப்போல்லாம் கிளாஸ் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகி இப்போ அடுத்த லெவல் வர்றீங்க. அடுத்த லெவல் வரும்போது இந்த த்ரெட்ஸ் எல்லாம் நம்ம ப்ராப்பராக விடணுங்க. பாருங்கள், இந்த த்ரெட்டை வந்து ஃபஸ்ட்டு இந்த ஒரு லூப் இருக்கு இல்லைங்களா, இந்த லூப்புக்குள்ளே இந்த த்ரெட்டை இழுத்து விட்டுருங்க. இந்த த்ரெட்டை இழுத்து இப்படி டைட் பண்ணி விட்டுருங்க. இந்த லூப் இப்படியே தாங்க இருக்கணும், இந்த லூப் எதுவும் பண்ணிடாதீங்க. இந்த த்ரெட்டை மட்டும் இப்படி கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு இப்போது நம்ம அடுத்த லைன் எப்படி ஆரம்பிப்போம், ஒரு செயின் போட்டு ஆரம்பிப்போம். ஒன்றும் இல்லைங்க, அடுத்த லைன் ஒரு செயின் போட்டு ஆரம்பிக்க போகிறோம், அவ்வளோதான். இந்த கயிறை வந்து இதுக்குள்ளே இப்படி கொண்டு வந்துடணும், ஏன்னா அது வந்து நம்ம வெளியே அசிங்கமாக தெரியாத மாதிரி. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் இருந்தே நம்ம மறுபடியும் ஸ்டிச் போடணும். இந்த ஸ்டிச்சு போடும்போது என்ன பண்ணணும்னா, இந்த உள்ளே நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா விட்டுருந்தோம் இல்லைங்களா, அந்த த்ரெட்டு வந்து இதுக்குள்ளே மறைஞ்சிடணும், ஓகேங்களா? இனி வரதெல்லாம் நம்ம அப்படி தாங்க பண்ணணும். பாருங்கள், இதுக்குள்ளே இப்படி விட்டு இப்படி மறைச்சிடணும். ஏன்னா நம்ம ஒர்க் வந்து நான் சொல்கிற மாதிரி தாங்க, நீங்கள் வந்து இதை வந்து ஒரு கிராஃப்டாக பார்க்குறத விட ஒரு பிஸ்னஸாக பாருங்கள். ஏன்னா நம்மள மாதிரி வீட்டில் இருக்கிறவங்க வேலைக்கு போகாமல் வீட்டில் இருப்போம் இல்லைங்களா, நம்மளுக்கும் ஏதோ சம்பாதிக்கலாம் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். அது வந்து இந்த கிராஃப்ட் மூலமாக இப்போ நிறைய ஏர்ன் பண்ணலாங்க. அதுக்கு நம்ம ஒர்க்கு நல்லா இருக்கணுங்க. அதனால தான் உங்களுக்கு இவ்வளோ தூரம் நான் சொல்கிறேன், ஓகேங்களா? பாருங்கள், பாருங்கள்,
நான் இந்த மாதிரி எல்லா டைப் ஆஃப் யான்லேயும் உங்களுக்கு நிறைய விதவிதமாக வித்தியாசமான இது எல்லாமே சொல்லித்தரணும்னு எனக்கு ஆசை தாங்க. நான் அப்பப்போ நான் உங்களுக்கும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக சொல்லித்தரணும்னு தான் பார்க்குறேன். ஏன்னா நானும் அந்த மாதிரி ஒரு மிடில் இது கிளாஸ் தாங்க. ஒரு நூல் பர்ச்சேஸ் பண்ணுறதுனா எவ்வளோ காசு வேணும், எவ்வளோ ஆகும் எல்லாம் யோசிச்சு தான் நம்ம ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டும் இறங்க முடியுங்க. இப்போ நான் அடிக்கடி கொஞ்சம் சேல்ஸ் ஆகிறது இதெல்லாம் வச்சு தாங்க பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இந்த த்ரெட்டே நான் வாங்குறதுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு 300 rupees ஆயிருக்கு. அப்போது நான் வந்து இதை வந்து சேல்ஸ் பண்ணணும். அது சேல்ஸ் வந்து நம்ம சொல்கிற மாதிரி எல்லா டைமும் கரெக்ட் நல்லா சேல்ஸ் ஆகும்னு சொல்ல முடியாதுங்க. நம்ம டைமுக்கு தகுந்த மாதிரி தான் சேல்ஸ் ஆகும். அதே மாதிரி சேல்ஸ் ஆகி முடிஞ்சதையும் அந்த காசை வச்சு தான் நான் அடுத்த யான் வாங்குவேன். இன்னும் எனக்கு அந்த வெல்வெட் யான், பிளாங்கெட்டு, அப்புறம் டிஷர்ட் யான் அதுலெல்லாம் உங்களுக்கு நிறைய ப்ராஜெக்டெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும்னு ஆசை தாங்க. ஆனால் அதெல்லாம் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். டிஷர்ட் யானே பார்த்திங்கன்னா 220 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. வெல்வெட் யான்லேருந்து எல்லாம் கொஞ்சம் ரேட்டாக தாங்க இருக்கும். அதனால தான் நான் இந்த மாதிரி எனக்கு கிடைக்கும் போது நான் கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணி அந்த டிசைன்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லித்தரேங்க. நீங்களும் உங்களுக்கும் செலவில்லாமல் நீங்களும் பழகணும். ஏன்னா எல்லாத்துக்கும் வீட்லேயும் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாதுங்க. ஸோ அப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பழகிட்டு வரலாங்க. ஓகேங்களா? இப்போ நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு லெவல் முடிஞ்சதையும் அதுக்கு அடுத்தது இந்த லெவல் வந்துடுங்க. இந்த லெவலில் பாருங்கள், நீங்கள் ஒர்க் பண்ணது வந்து எதுவுமே வந்து எங்கேயுமே நீங்கள் வந்து புதுசுங்கிறது தெரியவே கூடாது. நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் ஒர்க் பண்ணுற மாதிரி ஒர்க் பண்ணுங்கள். நீ அடுத்த ஸ்டேஜ் வரும்போதெல்லாம் அதுக்காக தான் அந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொன்னேன். இப்போ பாருங்கள், இந்த நேரம் நம்ம அந்த கயிறு எப்பவுமே தொங்கிட்டு இருக்கும் தெரியுங்களா? அப்போ கடைசியில் வந்து அதை வந்து அங்கேயும் சொருகி ஒட்ட வைப்போம். இப்போ தெரிஞ்சுதுங்களா? தெரியல. இதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப். சரிங்களா? இப்போ நான் எப்படி இதே மாதிரி சிங்கிள் க்ரோஷே போடுறேனோ இதே மாதிரி நீங்கள் டோட்டலாக 8 rows போடுங்க. 8 rowsனால் 4 lines நம்மளுக்கு வரணும். 4 lines வாங்க. அப்புறம் நம்ம அடுத்தது காமிக்கிறோம். ஓகேங்களா? உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? நான் ஏன் இவ்வளோ டீட்டெயில்டாக சொல்லி போடுறேன்னா இந்த ஒர்க்கில் இருந்து உங்ககிட்ட நான் நல்ல பெர்ஃபெக்ஷன் பார்க்குறேங்க. அதனால தான். ஓகேங்களா? பாருங்கள், இது இன்னி ஒரு 8 rows போட்டுட்டு நான் உங்களை வந்து பார்க்குறேங்க. 8 rowsனால் இதே போல் நம்மளுக்கு 4 lines இருக்கணும். ஓகேங்களா? பாருங்கள், இதில் நான் லைன்ஸ் எவ்வளோ சொன்னேன், இவ்வளோ லைன்ஸ் முடிச்சிட்டேன். இது வரைக்கும் முடிச்சுட்டு வந்துட்டேன். பாருங்கள், இதில் ஏதாவது ஒரு நம்மளுக்கு சுருங்கல் இருக்கா அதெல்லாம் பார்த்துக்கணும். அதே மாதிரி இந்த முடிச்ச இடத்துல பாருங்கள் எவ்வளோ ஃப்ளாட்டாக வந்திருக்குன்னு. இதே மாதிரி நல்லா நீட்டாக ஃப்ளாட்டாக வரணும். இங்கேயும் பாருங்கள் ஃப்ளாட்டாக வந்திருக்கு. இதில் ஏதாவது த்ரெட்ஸ் வெளியே தெரியுதா அது அந்த மாதிரிலாம் பார்த்துக்கணும். ஓகேங்களா? பாருங்கள், எதுவுமே தெரில. நான் வெறும் சிங்கிள் க்ரூஷே மட்டும்தான் போட்டிருக்கேன். நான் வேறு எதுவுமே போடலை. சிங்கிள் க்ரூஷே மட்டும் கொஞ்சம் டைட்டாக இழுத்து போட்டு, எப்பவுமே நான் உங்கள்கிட்ட லூஸாக போடுங்க அப்படின்னு சொல்லுவேன். எல்லா ஸ்டிச்சும் லூஸாக போடுங்க, கொஞ்சம் ரொம்ப இழுக்காதீங்கன்னு சொல்லுவேன். ஆனால் இதுக்கு வந்து நான் ரொம்ப டைட்டாக இழுத்து போட்டு வந்திருக்கேங்க. ஏன்னா எனக்கு பேக் வந்து நல்லா நெருக்கமாக இருக்கணும். நான் என்ன பேக்கில் வச்சுருக்கேன்னு தெரியாத மாதிரி இருக்கணும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி நெருக்கமாக போட்டு வந்திருக்கேன். பாருங்கள், இது வரைக்கும் நான் வந்துட்டேன். பாருங்கள், நான் டோட்டலாக எவ்வளோ ரோஸ் போட்டிருக்கேன்னு பாருங்கள். 1 2 3 4 5 தெரியுதுங்களா? 1 2 3 4 5 5னால் நம்ம இப்போ எவ்வளோ லைன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கோம்? லைன்ஸ் வந்து நம்மளுக்கு 5 இருக்குன்னா நம்ம ரோஸ் வந்து 10 rows ஒர்க் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இந்த மாதிரி நான் 10 rows ஒர்க் பண்ணி 5 lines கொண்டு வந்திருக்கேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. லைன்ஸுங்கிறது வேறு, ரோஸுங்கிறது வேறு. ஒரு ரோனா அதாவது 2 row சேர்ந்தது தான் ஒரு லைன். இந்த க்ரோச்சேயில் நீங்கள் அதை ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது நான் ஒரு லைன் போட்டிருக்கேன்னு சொன்னால் அந்த ஒரு லைனுக்கு வந்து நான் 2 row யூஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு ஒரு லைன் கிடைக்கும். அதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நான் இப்போ இவ்வளோ ஹைட்டுக்கு இப்போ 5 லைன் கொண்டு வந்திருக்கேன். அடுத்து எனக்கு இந்த யான் வேண்டாம். அடுத்தது நான் கலர் சேஞ்ச் பண்ண போகிறேன். இப்போது அடுத்ததும் நம்ம இதே மாதிரி ஸ்ட்ரைட்டாக போட்டு வர மாட்டாங்க. டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் இதை மட்டும் பார்த்துட்டு டக்குன்னு ஒர்க் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அப்போ அதுக்கு அடுத்த லைன் வரும்போது உங்களுக்கு அது என்னென்னே புரியாது. ஸோ அந்த வீடியோஸ் வந்து பாருங்கள், தெளிவாக பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறமா இங்கே இப்படி வருதா, நம்ம இப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வாங்க. ஓகேங்களா? எப்பவுமே ஒரு விஷயத்த முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு தான் இறங்கணும். பாருங்கள், இப்போ இதோட இந்த யானை நான் நல்லா பாருங்கள், இந்த யானை இதோட நான் கட் பண்ணி விட்டுறேன். இந்த பேக் வந்து நீங்கள் அட்வான்ஸ் லெவலில் இருக்கிறவங்க போட்ட மாதிரி நம்மளுக்கு ஃபினிஷிங் இருக்குதுங்க. அதனால தான் நான் இவ்வளோ இதாக சொல்கிறேன். எப்பவுமே இந்த ஒயர் இந்த பர்ஸு த்ரெட்டு, இந்த மேக்ரமே த்ரெட் இது வாங்கினீங்கன்னா ஒர்க்கு முடிஞ்சதையும் அதை வந்து நல்லா டைட்டாக இந்த மாதிரி ஒரு ஹூக்கை வச்சு இப்படி எடுத்து வச்சுருங்க. இல்லாட்டி வந்து அது நல்லா பிரிஞ்சிருச்சுன்னா ஃபுல்லாகவே பிரிஞ்சுட்டே இருக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஏன்னா ஒரு இது கழண்டுச்சுன்னா லைனாக கழண்டு வந்துகிட்டே இருக்கும். அதனால் நம்ம இதை சேவ் பண்ணி வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், நான் இந்த மாதிரி போட்டு சேவ் பண்ணி வச்சுக்குவேன்.
இப்படி போட்டு வச்சிட்டோம்னா நம்மளுக்கு அடுத்தது கொஞ்சம் இழுத்து கழண்டாமல் இருக்கும். ஒரு 2-3 நாள் இது இப்படி போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம இப்போ அது போடுறதுக்கு விட்டுட்டு சரி ரப்பர் பேண்ட் போட்டு வைக்கலாம் அப்படின்னு எடுத்து வச்சோம்னா அப்புறம் அது பிரிஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அது ஒன்று சேர்த்துறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் கையோட இப்படி ஒரு சுருக்கு போட்டு எடுத்து வச்சுருங்க. ஓகேங்களா? பாருங்க, அடுத்தது நான் இந்த கலர் எடுக்கிறேன். இது க்ரீனில் வந்துட்டு இங்கே நாங்கள் வந்து பாச கலர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பாசியெல்லாம் பிடிச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த கலர் மாதிரி சொல்லுவோம். பாசான கலர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. பாருங்கள், இப்போது இந்த இது இருக்குங்களா, இதில் நான் இந்த க்ரீன் கலர் நல்லா பாருங்கள். இதில் அட்டாச் பண்ணுறது தான் ரொம்ப அட்டாச் பண்ணுறது வந்து நீட்டாக இருக்கணும். பாருங்கள், நான் இப்போது ஒன்றும் பண்ணல. இது இருந்துச்சுனாங்களா, இது வழியாக இந்த க்ரீன் கலரை இப்படி இழுத்துக்கிறேன். இழுத்துட்டு இப்போ இந்த ஹூக்கில் இருந்து இந்த 2 மட்டும் இப்படி நான் டைட்டாக நல்லா பார்த்துக்கோங்க, ரொம்ப டைட்டாக இப்படி இழுத்துக்கிறேன். நல்லா டைட்டாக இப்படி இழுத்துக்கிறேன். இழுத்துட்டு ஒரு ஸ்டிச்சு போட்டுக்கிறேன். ஒரு ஸ்டிச்சை போட்டுட்டு அப்படியே நான் திருப்புறேன். அதாவது நம்ம இந்த ப்ரௌன் கலர் ஒர்க் பண்ண மாதிரியே தெரியக்கூடாதுங்க. நல்லா இப்படி இழுத்துக்கணும். பாருங்கள், இப்படி நல்லா இப்படி இழுத்துக்கணும். இழுத்துட்டு இந்த க்ரீனையும் இப்படி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், க்ரீன் மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ பண்ணியாச்சு. அடுத்து இப்படி ஒரு சுற்றுறோம். சுற்றிட்டு இந்த 2 த்ரெட் இருக்கு இல்லைங்களா, அதையும் இப்படி உள்ளேயே வச்சுட்டு வந்துடணும். அதையும் வெளியே விடக்கூடாதுங்க. உள்ளேயே த்ரெட்டு வச்சுட்டு வந்துடணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து நீட்டாக தெரியும். பாருங்கள், விட்டாச்சு. சேம் இடத்துல இந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் மட்டும் நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. அது நம்ம போட ஈஸியாயிரும். பாருங்கள், விட்டாச்சு. அந்த ஃபஸ்ட் இதுக்குள்ளேயே இப்படி விட்டுறேன். பாருங்கள், விட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே. பாருங்கள், விட்டுறேன், ஒரு சிங்கிள் க்ரோஷே. ரொம்ப சிம்பிள் தாங்க. பார்க்குறக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நிறைய பேர் ஒர்க் பண்ணிவிட்டு எனக்கு இதெல்லாம் போடவே வரல சிஸ்டர் அப்படின்னு சொல்கிறீங்க. இங்கே பாருங்கள், இப்போ இந்த ஜாயின் பண்ணது நம்மளுக்கு அசிங்கமாக தெரியக்கூடாது. தெரியுதுங்களா? இந்த மாதிரி கொண்டு வரணும். பின்னாடி அந்த நூலும் தெரியக்கூடாது. அந்த மாதிரி உள்ளே வச்சு ஒர்க் பண்ணிட்டு வந்துடணும். நிறைய பேர் சொல்கிறீங்க, நான் வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக என்ன வேணாலும் நான் சொல்லாங்க. நீங்கள் இப்படி பண்ணால் முன்னேற முடியும், அப்படி பண்ணால் முன்னேற முடியும், நீங்கள் இப்படி பண்ணுங்கள், உங்கள் லைஃப்பில் சாதிக்கலாம், இப்படி பண்ணுங்கள், லேடிஸ் இப்படி பண்ணுங்கள், அது எல்லாம் நான் என்ன வேணாலும் வார்த்தையாக சொல்லலாங்க. ஆனால் அது வந்து உங்கள் மனசு வந்து அதில் ஸ்ட்ராங்காக இருக்கணுங்க. அப்போ தான் உங்களால் பழக முடியும். நான் வந்து சொல்லிட்டு போயிடலாம், உங்களால் கண்டிப்பாக முடியும், செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் அது வந்து உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறது வந்து உங்களுக்கு அவங்க முடியும்னு சொல்லிட்டாங்க, அதனால நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து நாங்கள் சொல்கிறதுக்காக நீங்கள் அதில் மோட்டிவேட் ஆகக்கூடாதுங்க. நீங்கள் முயற்சி பண்ணி அதை செய்யணும். இல்லை நம்மளுக்கு வருமா, வராது, நீங்கள் வராதுன்னு விட்டு பாருங்களேன், கண்டிப்பாக அது வரவே வராது. நீங்கள் வரவே வராது, எனக்கா இது வராது, கஷ்டமாக இருக்குன்னு விட்டிங்கன்னா அது அப்படியே விட்டு போயிடும். அதே சரி நம்மளும் முயற்சி பண்ணி பார்க்கலாம், வருமானு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு யாருக்குமே எப்பவுமே ஒரு விஷயம் வந்து பெர்ஃபெக்டாக வராது. இப்போ நானே போடும்போது எவ்வளோ மிஸ்டேக் பண்ணியிருப்பேன், எவ்வளோ வந்து பிரித்து போட்டிருப்பேன். ஒரு டெய்லரிங் ஒர்க்கே போகிறோம், மிஸ்டேக் வரத்தான் செய்வோம், பிரித்து போடத்தான் செய்வோம். ஆனால் அதே வந்து நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஹேண்ட் ஆகிருட்டும், அப்போ எப்படி போடுவீங்க இது? அப்போ நீங்கள் வந்து அடுத்தவங்க கிட்ட சொல்லுவீங்க, இதுதான் இது ரொம்ப ஈஸிங்க, இதுக்கு போய். ஆனால் அதை ஆரம்பிக்கும் போது நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்பீங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? அதே மாதிரி தான் இந்த ஒர்க்கும். இப்போவாது உங்களுக்கு வந்து இந்த ஹோலில் விடுங்க, இந்த த்ரெட் எடுத்து இங்கே சொருகுங்க, இதில் இப்படி பண்ணுங்கன்னு சொல்லித்தரக்கு நான் இருக்கேன். ஆனால் அப்போ எனக்கு யாருமே சொல்லித்தரலைங்க. இது என்ன பண்ணுறதுன்னு கூட எனக்கு தெரியாது. அப்புறம் இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் வந்து இப்போ தாங்க எனக்குலாம் தெரியும். இதோட நாலேஜும் கிடையாது என்கிட்ட. இந்த டச் ஃபோனெல்லாம் கிடையாது, சாதாரண பட்டன் ஃபோன்ஸ் தான். அப்போது நான் எப்படி நானாக ஏதோ ஒரு இடத்துல விட்டு, ஆனால் ஒர்க் வந்து பார்க்குறக்கு அழகாக இருக்கணுங்கிறக்காக ஏதோ ஒன்று பண்ணிடுவேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிட்டேங்க. இப்போ உங்களுக்கு கைட் பண்ணுறக்கும் ஆள் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த விஷயத்தையும் வராதுன்னு நினச்சிங்கன்னா அது வராமையே போயிடும். வரும்னு நினச்சிட்டு பண்ணுங்கள், கண்டிப்பாக வரும். பாருங்கள், நான் இப்போ இது ஃபுல்லாக போட்டு வரேன். இப்போது எல்லாத்துலேயும் நான் சிங்கிள் க்ரோஷே தான் போட்டு வரேன். பாருங்கள், இந்த இடம் வந்து இங்கே இருக்குது, இந்த இடம் வந்து பாருங்கள் இங்கே இப்போ நேராக வந்துட்டு இங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆனால் இப்படி சுற்றி மேலே வரும்போது இங்கேயும் கரெக்டாகிடும். ஓகேங்களா? இப்போ எல்லாத்துலேயும் நம்பருங்க எவ்வளோ நெருக்கமாக போட்டு வந்திருக்கேன்னு. இதே மாதிரி இந்த கடைசி வரைக்கும் இந்த எண்டு வரைக்கும் சிங்கிள் க்ரோஷே போட்டு வரணும். போட்டு வந்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், இந்த எண்டு வரைக்கும் போட்டு வந்தாச்சு. இங்கேருந்து அப்படியே லைனாக போட்டு வந்துட்டேன். இப்போது இந்த எண்டு வரும்போது இந்த கடைசி இது இருக்கு இல்லைங்களா, அதில்
2 சிங்கிள் crochet. இந்த ஒரே ஒரு லைன் மட்டும்தாங்க டிஃப்ரென்ஸு. அப்புறம் எப்பவுமே எந்த மாறுதலும் இல்லை, ஒரே மாதிரி தான் ஒர்க் பண்ண போகிறோம். பாருங்கள், இங்கே ஒரு இடத்துல வரும்போது மட்டும் கரெக்டாக அந்த செயின் மட்டும் எடுங்க. அந்த கடைசி இதில் பாருங்க, இதில் 2 சிங்கிள் crochet, 1 2 இங்கே ஒரு இடத்துக்கு மட்டும். ஏன்னா இப்போ இந்த லைனுக்காக இப்போ ஏன் கார்னர் வந்து நம்ம 2 டைம்ஸ் அது போடுறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த லைனுக்காக ஒரு ஸ்டிச்சு, அப்புறம் இந்த லைனுக்காக ஒரு ஸ்டிச், அதனால தான் கார்னர்ஸ் வந்து 2 டைம்ஸ் போடுறோம். புரிஞ்சுதுங்களா? அதாவது நம்ம போட்டுட்ருக்கிற இந்த லைன் ஒன்று, இந்த லைன் ஒன்று, இந்த ரெண்டுக்கும் சேர்த்தி தான் இங்கே ஒன்று இங்கே ஒன்று. ஓகேங்களா? போட்டாச்சு. 2 டைம்ஸ் போட்டு அப்புறம் அடுத்ததில் ஒரு சிங்கிள் crochet அப்படியே மாதிரி சுற்றி வரும். அவ்வளோதான். இங்கே ஒரு சிங்கிள் crochet. பாருங்கள், கேப்ஸ் நல்லா தெரியுது. அந்த கேப்ஸில் தான் விட்டு போடணும். ஏன்னா அந்த சைடில் போடும்போது நம்மளுக்கு செயின்ஸ் தெரியும். இங்கே வந்து கீழே அடி இது ஒர்க் பண்ணும்போது செயின்ஸ் தெரியாது. ஸோ ஆனால் இந்த ஒரே ஒரு இதுதாங்க டிஃப்ரென்ஸு. இன்னையெல்லாம் சுற்றியும் ஒரே மாதிரி தாங்க. இந்த ஒயர் கூட எப்படியே அடி போட்டோம்னா அப்புறம் அப்படியே பின்னிகிட்டே இருப்போம் இல்லைங்களா? அதே போல் தான் இது அடி மாதிரி தாங்க. இதை போட்டு முடிச்சிட்டோம்னா அப்புறம் அப்படியே சுற்றி பின்னிகிட்டே இருக்கிறது தாங்க. பாருங்கள், இது வரைக்கும் போட்டு வந்தாச்சு. இப்போ அடுத்தது இந்த கடைசிக்கு வந்தாச்சு. இப்போ இந்த லைனில் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. 1 2 3 4 5 6 7 8 9. அப்போது இதில் 10 இங்கே இது வந்து டோட்டலாக 10ங்க. அப்போ இங்கே வந்து இங்கே எக்ஸ்ட்ரா ஒன்று போட்டிருக்கோம், இங்கே ஒன்று போட்டிருக்கோம். அப்போ 12 வரணும் நம்மளுக்கு. ஓகேங்களா? போட்டாச்சு. பாருங்கள், 9 இங்கே 10. ஓகேங்களா? அடுத்தது லாஸ்ட் ஸ்டிச் இங்கே இருக்குது. இதுக்குள்ளே விட்டு இங்கே 2 டைம்ஸ் 1 2. அவ்வளோதாங்க. இந்த கார்னரில் 2 டைம்ஸ் போட்டோம். தெரியுதுங்களா? அடுத்தது இப்படி திருப்பிக்கிறோம். திருப்பிட்டு இப்போ இங்கே நம்மளுக்கு எந்த டவுட்டும் இல்லைங்க. திருப்பியும் ஒவ்வொரு செயின் வழியாக 1 டைம். இது வந்து நான் ஸ்டிச்சு செயின் கவுண்ட்டோ ஸ்டிச் கவுண்ட்டோ எதுவும் வைக்கலை. ஆனால் வந்து நீங்கள் வந்து ஸ்டிச் கவுண்ட் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா நம்ம புதுசாக போடும்போது மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால தான். பாருங்கள், இதே மாதிரி எல்லாத்துலேயும் சிங்கிள் crochet போட வேண்டியது தான். இந்த கார்னர் வந்து நம்மளுக்கு இப்படி இருக்கணும். சரிங்களா? பின்னாடி சைட் பார்த்தாலும் நம்மளுக்கு எதுவுமே நல்லா இல்லாத மாதிரி தெரியக்கூடாது. போட்டாச்சு. இப்போ ஃபுல்லாக இங்கேருந்து இது வரைக்கும் அப்படியே எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு சிங்கிள் crochet. செயின் தெரியுதுங்களா? இந்த ஒவ்வொரு செயின் வழியாகவும் அப்படியே ஒவ்வொரு சிங்கிள் crochet லாஸ்ட் வரைக்கும் போட்டு வரணும். அப்படியே போட்டு வந்தாச்சு. லாஸ்ட்டுக்கு வந்துட்டேன். இது இப்படி போட்டிருக்கேன். போட்டு நான் அப்படியே லாஸ்ட்டுக்கு வந்தாச்சு. இந்த லாஸ்ட்டுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த லாஸ்ட்டுக்கு வந்ததையும் ஒரு செயின் போடுறேன். இப்படி ஒர்க் பண்ணல, நான் ஒரு செயின் போட்டு இப்படியே திருப்புறேன். திருப்பிட்டு மறுபடியும் இந்த கேப்ஸ் வழியாக அப்படியே நான் இந்த ஒர்க்கை வந்து இப்படி கொண்டு வரலங்க. அப்படியே திருப்பி அப்படியே திருப்பி இந்த லைன் எப்படி ஒர்க் பண்ணோம் அதே மாதிரி திருப்பி ஒர்க் பண்ணிட்டு வரேன். அவ்வளோதான். பாருங்கள், திருப்பி எல்லாத்துலேயும் ஒரே ஒரு சிங்கிள் crochet போட்டு வரேன். தெரியுங்களா? இதே போல் நான் ஒர்க் பண்ண போகிறேன். இதே போல் இங்கே அப்படியே ஒர்க் பண்ணிட்டு வர போகிறேன். எல்லாத்துலேயும் ஒவ்வொரு நான் இந்த சைடு ஒர்க் பண்ணலங்க. இங்கே வந்தது என்னோடய ஒர்க். அதாவது இந்த இடத்துக்கு வந்ததையும், இந்த கார்னர் இருக்குது இல்லைங்களா, இங்கே வந்ததையும் இந்த இடத்துக்கு வந்ததையும் நல்லா பெருசாக காமிக்கணும். இப்போது இது வரைக்கும் நான் போட்டு வந்துடுறேன். இந்த இடத்துக்கு வந்ததையும் நான் என்னோடய ஒர்க்கை அப்படியே டேர்ன் பண்ணிடுறேன். இங்கே போடாமல் இப்போ நான் ரிவர்ஸில் வரேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இங்கே போட்டுறேன். போட்டு வந்து இங்கே எல்லாம் வந்துட்டு இங்கே வந்து நான் வந்து இன்க்ரீஸ் எல்லாம் எதுவும் பண்ண போகிறதில்ல. இப்போ எல்லா சிங்கிள் crochet வழியாகவும் இங்கே எதுவுமே இன்க்ரீஸோ டிக்ரீஸோ எதுவும் பண்ண போகிறது இல்லைங்க. இப்படியே நான் போட்டு வந்துட்டுருக்கேன் இல்லைங்களா. இந்த ஒர்க்கை இப்படியே கொண்டு வந்து இதுலேயும் அப்படியே கொண்டு வந்து இப்படியே கொண்டு வந்து இது வரைக்கும் கொண்டு வந்துடுவேன். மறுபடியும் இங்கே டேர்ன் பண்ணி மறுபடியும் இதே மாதிரி, அதாவது இந்த சைடாகவே. இனிமேல் நான் இந்த சைடு வந்து எதுவுமே ஒர்க் பண்ண போகிறதில்ல. இப்படியே வந்து ஷேப்பில் இப்படியே வந்து இப்படி இங்கே பாருங்கள், இங்கேருந்து இப்படியே வருவேன். எக்ஸ்ட்ராலாம் எதுவும் ஒர்க் பண்ண மாட்டேன். எல்லா செயின்லேயும் ஒவ்வொரு தடவை ஒர்க் பண்ணிகிட்டே வருவேன். இங்கே வந்து இதோட முடிச்சுக்குவேன். மறுபடியும் இங்கே ஒரு செயின் போட்டு டேர்ன் பண்ணுவேன். அதே மாதிரி இப்படி ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டு வந்துடுவேன். இதே மாதிரி ஒர்க் பண்ணிட்டு வந்துடுவேன்.
அப்புறம் நம்மளுக்கு பேக் வந்து இந்த பொர்ஷன் இப்படி நீளமாக வரும். இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்போ இதே மாதிரி நான் இந்த க்ரீன் கலரில் வந்து 5 டைம்ஸ் இது எப்படி 1 2 3 4 5 லைன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதே மாதிரி க்ரீன் கலரில் 5 லைன்ஸ் ஒர்க் பண்ண போகிறோம். அதாவது இந்த சைடு ஒரு 5 லைன் பாருங்கள், இந்த சைடு ஒரு 5 லைன்ஸ் வரும், அதே மாதிரி இந்த சைடு ஒரு 5 லைன்ஸ் வரும். அந்த மாதிரி ஃபுல்லாக ஒர்க் பண்ண போகிறேன். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்க்ரீஸோ டிக்ரீஸோ எதுவுமே கிடையாது, சும்மா எல்லாத்துலேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷே. அப்புறம் இங்கே வந்து 1 ஸ்டிச் போட்டு 1 செயின் போட்டு திருப்புவேன். திருப்பி மறுபடியும் இங்கே எல்லாத்துலேயும் லைனாக சிங்கிள் க்ரோஷே. அப்புறம் இங்கே வந்து மறுபடியும் ஒரு செயின் போட்டு திருப்புவேன். அதே மாதிரி டோட்டலாக திருப்பி திருப்பி ஒர்க் பண்ணிகிட்டே வருவேன். இங்கே மேலே மட்டும் ஒர்க் பண்ண மாட்டேன். சரிங்களா? திருப்பி திருப்பி இது சுற்றியே தான் ஒர்க் பண்ணுவேன். இப்படி அதாவது இப்படி சுற்றிட்டு வருவேன். அப்புறம் மறுபடியும் இங்கேருந்து இப்படி சுற்றிட்டு போவேன். மறுபடியும் அங்கேருந்து இப்படி சுற்றிட்டு வருவேன். மறுபடியும் அதே மாதிரி இங்கேருந்து இப்படி சுற்றிட்டு போவேன். அதே மாதிரி இங்கெல்லாம் இன்க்ரீஸோ எதுவுமே போட மாட்டேன். இப்போ இங்கே வந்து இந்த ஃபஸ்ட்டு டைம் மட்டும்தான் இந்த லாஸ்ட்டில் 2 இந்த லாஸ்ட்டில் 2 போட்டிருக்கு. இந்த டைமெல்லாம் எல்லாத்துலேயும் 1 1 மட்டும்தான். அந்த ஒரு டைம் மட்டும்தாங்க இன்க்ரீஸ் இது. அப்புறம் எல்லாமே 1 1 மட்டும்தான். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் இது ஃபுல்லாக 5 லைன்ஸ் முடிச்சுட்டு அடுத்த கலர் சேஞ்ச் பண்ணும்போது காமிக்கிறேன்.